நான்காவது கேள்வி, திமுக எம்பிக்களால் பலன் இல்லை அப்படின்னு நிறுவுவதற்காக திரு இபிஎஸ் இந்த அறிக்கையை கொடுத்திருக்காரா? ஆமா, இறுதி பேரால என்ன சொல்றாருன்னா, தமிழகத்திற்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று திமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு வாக்களித்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழக மக்கள் வெற்றி பெற செய்தார்கள். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் தமிழகத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையும் பெற்றுத்தராதது பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது. நிச்சயமா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் 2019 முதல் 24 ஆண்டு வரை தமிழகத்தின் நன்மைக்காக எந்த முயற்சியை மேற்கொள்ளாமல் இருந்தது போல அமைதியாக காலம் தள்ளுவார்களா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இல்லை, இந்த பாஜக தங்களை ரிஜெக்ட் பண்ணணும், அதன் மூலம் அதை ஒரு அரசியலாக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க இதை பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கல. இந்த டிமாண்ட்ஸை பற்றி அந்த அரசிட்ட போய் மத்திய அரசிட்ட போய் சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருந்தால் கூட ஒவ்வொருத்தராக பார்க்குறாரு. அவர் ஒவ்வொரு கட்டமாக தன்னுடைய பல மத்திய அமைச்சர்களை பார்த்தாரு, உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு, நிதி அமைச்சர் எல்லாம். அவர் அது கூட்டணியில் இருக்கும்போதே அது தன்னுடைய கோரிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக நிச்சயம் பெற்றுக் கொள்வதற்காக அவர் முயற்சிகள் எடுக்கிறார். அந்த வார்த்தை இருக்கல, அதனால தான் அதை வாசித்து காமிச்சேன். தமிழகத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையும் பெற்றுத்தராதது பெருத்த ஏமாற்றத்தை தருகிறதுன்னு சொல்லியிருக்காரு. பட்ஜெட் ஒதுக்கீடுங்கிறது கேட்டு பெறும் செயலாக இருக்கணுமா, இல்ல பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மையாக அது இருக்கணுமா? அப்படித்தான் இருக்கணும். அது நிதிக்குழு கொடுத்த அறிக்கையின்படி அந்த பரிந்துரைப்படி தான் கொடுக்கப்படுகிறது, பகிர்ந்து அளிக்கப்படுகிறது அந்த விகிதாச்சார அடிப்படையில். அதுல ஒண்ணு மத்திய அரசாங்கம் எந்த முனைப்பையும் காட்ட. ஏன்னா முதல் பேரால என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த வரவு செலவு அறிக்கை வட மாநிலங்களையும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டிருப்பதை தவிர ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டின் பொருளாதார வளர்ச்சியை சமநிலையோடு ஊக்குவிக்கக்கூடிய அறிக்கையாக இது இல்லை அப்படின்னு சொல்றாரு. 100% கரெக்ட். அதாவது அவங்க தரமாட்டாங்க, தரலைங்கிறது நிதர்சனம். ஆனா இவங்க போராடவும் இல்லை என்பது நிதர்சனம்.